வணக்கம். இன்னைக்கு நீங்கள் கேட்க போகிற சிறுகதையோட தலைப்பு ஆசை, லட்சியம், வாழ்வு. இந்த கதை எழுதியவர் வெங்கட்ரமணி அவர்கள். இந்த கதை எழுதப்பட்ட ஆண்டு 1972. வாங்க நேராக கதைக்குள்ளே போயிடலாம். ஒரு வாரம். எங்கு போகிறோம் என்ற லட்சியம் இல்லாமல் புறப்பட்டவன் எங்கெல்லாமோ சுற்றி அலைந்துவிட்டு திரும்பி இருக்கிறான். புறப்படும்போது இருந்த மனத்தவிப்பு இன்னமும் மாற்று குறையாமல் அப்படியே தான் தழும்பி கொண்டிருந்தது. அவன் திரும்பினான். அரைவாசலில் அவன் தாயார் நின்றிருந்தாள். என்னம்மா, உன் சிநேகிதன் கோபு வந்திருக்கான். கோபுவா? எப்போ? நீ போன மறுநாளே வந்து விட்டான். அவன் நெஞ்சில் சிந்தனை வேகம் கொண்டு தாயாரிடம் கேட்க துணிவில்லாத எத்தனையோ கேள்விகளோடு சுழன்றன. மஞ்சுவுக்கு காய்ச்சல் நடுவில் ரொம்ப கடுமையாக போச்சு. நல்ல வேளை சமயத்தில் கோபு வந்து விட்டான். மஞ்சுவுக்கு ஜுரமா? கோபு வந்திருக்கிறானா? தவிப்பால் நிரம்பி இருந்த அவன் மனம் மேலும் படபடத்தது. அவன் அவசரமாக வெளியேறி தெருவை அடைந்து அந்த எதிர்வரிசை 4வது வீட்டை நோக்கி நடந்தான். அம்மா ஏன் இதை முதலிலேயே சொல்லவில்லை? அந்த வீடு வந்து விட்டது. தெருப்படியில் காலை வைத்ததுமே அவனுடைய படபடப்பும் வேகமும் பொக்கென்று அடங்கிவிட்டன. கதவு திறந்திருந்தது. உள்ளே ஒரே அமைதி. ஒவ்வொரு அடியாய் நடந்தான். இடைக்கழியை தாண்டியதுமே கோபு முற்றத்தில் சாய்வு நாற்காலியில் உட்கார்ந்து ஆகாயத்தை வெறித்து பார்த்து கொண்டிருந்ததும், கூடத்தில் அவன் சலனமற்று படுத்திருப்பதும் கம்பியின் மாட்டி தொங்குவிடப்பட்டிருந்த அறிக்கை விளக்கொளியில் தெரிந்தன. அவனுடைய காலடி ஓசை கோபுவை கலைக்கவில்லை. அவன் எதிரில் போய் நின்று கோபு, கோபு என்று அழைத்ததும் மெதுவாக திரும்பினான். மூர்த்தியா? நான் தான். மீண்டும் கூடத்து பக்கம் ஒரு முறை அவசரமாய் பார்த்துவிட்டு திரும்பினான் மூர்த்தி. மஞ்சுவுக்கு மூளை ஜுரம். அப்புறம்? நீயும் இல்லை. டாக்டரை அழைத்து கொண்டு வந்து காட்டினேன். ஆஸ்பத்திரியில் கொண்டு சேர்க்கிற நிலைமை இல்லை. நேற்று வரைக்கும் ஒரே பிதற்றல். இன்று வாயே திறக்கவில்லை. அப்படியே அழுங்காமல் கிடக்கிறாள். கோபு எழுந்து விளக்குடன் கூடத்துக்கு போனான். மூர்த்தி படபடக்கும் இதயத்தை கைகளால் அழுத்தி கொண்டே பின்னால் சென்றான். அனலில் வாடியது போல் அவள் சுருண்டு கிடந்தாள். விளக்கை அருகில் கொண்டு சென்றதும் அந்த முகம் நன்றாய் தெரிந்தது. கண்கள் மூடியிருந்தன. மஞ்சு. அவன் மூர்த்தி தனக்குள் ஒரு முறை அவளை அழைத்தான். சுவாசத்தின் மெல்லிய அசைவை தவிர வேறு சலனமே இல்லை அவளிடம். மீண்டும் இருவரும் முற்றத்துக்கு வந்து உட்கார்ந்து கொண்டார்கள். மூர்த்தி, ஜுர வேகத்தில் அவள் உன்னை பற்றி கூட ஏதோ பிதற்றினாள். உன் பெயர்தான் காதில் விழுந்தது. வேற எதுவும் புரியவே இல்லை. ஆனால் அவன் தனக்குள் ஒரு வாரம் முன்பு பார்த்த மஞ்சுவை நினைத்து கொண்டிருந்தான். அப்பொழுது இந்த வீட்டில் அவள் மட்டும்தான் இருந்தாள். தாழ்வார தூணில் மூர்த்தியின் எதிரில் சாய்ந்தவாறு நின்ற அவள் முகம் அப்போது சூன்யமாயில்லை. உணர்ச்சிகளின் கொந்தளிப்புகள். மூர்த்தியின் உடல் இப்பொழுதும் தனக்குள் அந்த முகத்தை காணும்போது தகிக்கிறது. நண்பனின் எதிரில் தன்னை அலட்டிக்கொள்ள அவன் மிகவும் சிரமப்பட வேண்டியிருந்தது. 6 மாதங்களுக்கு பிறகு சந்திக்கும் நண்பனிடம் எவ்வளவோ பேச விஷயங்கள் இருந்தன. எல்லாவற்றையும் விட முக்கியமாய் இதோ நினைவற்று கிடக்கும் மஞ்சு இருக்கிறாள். ஆனாலும் மூர்த்தி வாய் திறக்கவில்லை. நீண்ட நேரம் இருவரும் அசைவற்று உட்கார்ந்திருந்தார்கள். இவளை என்னோடு அழைத்து கொண்டு போய்விடலாம் என்ற திட்டத்தோடு வந்திருந்தேன். அதற்காக சென்னையிலே ஒரு வீடு பார்த்து ஏற்பாடுகள் எல்லாம் செய்துவிட்டேன். இங்கே வந்து பார்த்தால் இவளுக்கு நினைப்பே இல்லை. மூர்த்தி, முன்னே ஒரு தடவை இவளை வேதனை நிறைந்த இடத்திலே இருந்து மீட்டு கொண்டு வந்தேன். இப்போ இவளை இங்கிருந்து அழைத்து கொண்டு போகிறேனா இல்லையா தெரியவில்லை. கோபுவின் பேச்சில் குறுக்கிட்ட தயக்கம். இந்த இடைவெளி இருவராலுமே தாங்கிக் கொள்ள முடியாததாக இருந்தது. நண்பனின் பழைய இயற்கையான குணம் மூர்த்திக்கு ஞாபகம் வந்தது. அவன் எதிலும் அலட்சியமான போக்கு கொண்டவன். பற்றில்லாமல் வாழ்க்கையை அதன் வழியிலேயே விட்டுவிடுகிறவன். அவனை தீவிரமாக சிந்திக்க வைத்த ஒரே நிகழ்ச்சி இந்த மஞ்சுவின் சந்திப்புதான். அந்த சந்திப்பு நிகழ்ந்து 6 மாதங்கள் கழிந்து விட்டன. இப்பொழுதுதான் மஞ்சுவையும் அழைத்து கொண்டு கோபு இந்த ஊருக்கு வந்தான். மஞ்சு, இவன்தான் மூர்த்தி என்றான் கோபு. ஒரு மெல்லிய சலனம் பதிலாய் கேட்டது. மஞ்சு, இவள்தானோ அந்த ஆச்சரியம்? வீட்டுக்கு வந்து சாமான்களை இறக்கி வைத்தபோது மூர்த்தி அயர்ந்து விட்டான்.
எப்போதும் கையை வீசிக்கொண்டு வருவான் கோபு. அவனிடம் தன்னுடையது என்ற பிணைப்பும் சுமையும் ஒட்டி கொண்டிருந்ததாக எந்த பொருளுமே நினைவுக்கு வரவில்லை. ஆனால் இப்பொழுது பெரிய பெட்டிகள், 2 பிரயாண பைகள், படுக்கை. சந்தடி கேட்டு மூர்த்தியின் தாய் இடைவழிக்கு வந்தாள். கோபு வந்திருக்கானம்மா. மஞ்சு படிக்கட்டிலேயே தயங்கினாள். சும்மா உள்ளே போ மஞ்சு என்று அவளை தைரியப்படுத்தினான் கோபு. என்ன தம்பி இது? எனக்கு தெரியவே தெரியாதே. எனக்கும் தான் அம்மா. கோபு நமக்கெல்லாம் சொல்லவே இல்லை. மஞ்சு தலை கவிழ்ந்தாள். கோபு சாமான்களை சரிபார்த்து கொண்டே, எல்லாம் ஒரே அவசரத்தில் நடந்து போச்சு, அதுதான் இங்கே நேர்லேயே வந்துட்டோமே என்று ஏதோ சொல்லி சமாளித்தான். பொழுது விடிய வெகு நேரம் இருந்தது. மூர்த்தியை எழுப்பி அழைத்து கொண்டு சாலையோடு நடந்த கோபு, மூர்த்தி, என்னை பற்றி நீ என்ன நினைக்கிற என்று திடீரென்று கேட்டான். இருவருக்கும் நடுவில் தேங்கிவிட்ட பேசப்படாத செய்தியை பற்றி சொல்ல இந்த கேள்வியை ஆரம்பமாக வைத்து கொண்டானோ என்று தோன்றியது மூர்த்திக்கு. ஏன், இது என்ன கேள்வி இப்போது? இருக்கட்டும், சொல்ல. கோபு, நீதான் 2 மாதங்களுக்கு ஒரு கம்பெனியாய் மாறிக்கொண்டே இருக்கிறாய். இந்த லட்சணத்தில் ஒரு பெண்ணை வேறு? அதெல்லாம் இல்லை. இப்போது 6 மாசமாய் ஒரே இடத்தில்தான் வேலை செய்கிறேன். பெரிய கம்பெனி, விற்பனை பிரிவிலே ஊர் ஊராக போய் எங்கள் தயாரிப்புகளை பிரபலப்படுத்துகிற வேலை. உனக்கு ஏற்ற வேலைதான். இல்லை மூர்த்தி, எனக்கு ஊரை சுற்றுவது அலுத்து போச்சு. நிஜமாகவா? ஆமாம். இப்போ நீ மாறி போயிட்ட கோபு. மாறிதானே ஆகணும். அந்த முகம்தான் மறுபடியும் நினைவுக்கு வருகிறது. நெற்றியின் அகலம், அந்த கண்கள், அவை சொல்லாமல் சொல்லும் ஏக்கம். கோபு, அதுதானோ உன்னை மாற்றிவிட்டது? இன்னும் 6 மாதம் போனால் இந்த ஊர் சுற்றுகிறதெல்லாம் இருக்காது. சம்பளமும் தாராளமாய் வரும். அதுவரை கஷ்டம்தான். மஞ்சுவை என்னோடு அழைத்து கொண்டு போக முடியாது. மூர்த்தி, நீ தான் உதவி செய்யணும். உனக்கு இல்லாததா? சொல்லு, என்ன செய்யணும்? உனக்கு சொந்தமாக இன்னொரு வீடு இருக்கே, அதை ஒழித்து கொடு. 6 மாதமும் அவள் அதிலே இருக்கட்டும். அது காலியாகத்தான் கிடக்கிறது. எனக்கு ஒன்றும் ஆட்சேபம் இல்லை. ஒரு கவலை விட்டது. கவலை எப்படி விடும்? கவலை எல்லாம் இனிமேல் தானே ஆரம்பம். வறட்சியாய் சிரித்தான் கோபு. கோபு, இப்படி ஒரு கிராமத்தில் வந்து தனியாக குடித்தனம் நடத்தவா ஒருத்தி உன்னை நம்பி வந்தாள்? இல்லை, இப்போதைக்கு வேறு வழியே இல்லை. மேலும் கொஞ்ச தூரம் நடந்தார்கள். கோபு மறுபடியும் நின்றான். கேட்டான், நான் ஆரம்பத்தில் கேட்ட கேள்விக்கு நீ இன்னும் பதில் சொல்லவில்லை. என்ன கேட்ட? என்னை பற்றி நீ என்ன நினைக்கிற? உன் கேள்வியின் அர்த்தம் எனக்கு புரியவில்லை. சரி, நேராவே கேட்குறேன். நான் நல்லவனா கெட்டவனா? நல்லவன். உன்னாலே யாருக்கும் எந்த கெடுதலும் செய்ய முடியாது என்பது நிச்சயம். என்ன நம்பலாம் இல்லையா? ஓ, கண்டிப்பாக. அவள் என் பேச்சை நம்பிதான் வந்திருக்கிறா. ஒரு பெண் ஓர் ஆணை நம்பாமல் எப்படி வர முடியும்? இது அப்படி சாதாரணமாய் எங்கேயும் நடக்கிற மாதிரியான விஷயம் இல்லை மூர்த்தி. சற்றே தனக்குள் ஆழ்ந்து போனான் கோபு. பிறகு, உன்னை தவிர எனக்கு யாருமே இல்லை மூர்த்தி. உன்கிட்ட எல்லாம் சொல்லித்தான் ஆகணும் என்றான். சரி வா, அப்படி அந்த மணல் மேட்டிலே உட்கார்ந்து பேசலாம் என்று அவனது கையை பற்றி கொண்டான் மூர்த்தி. இந்த உணர்ச்சி வேக படபடப்பு, மனத்தவிப்பு இவையெல்லாம் கோபுவுக்கு எப்படி வந்தன என்று ஆச்சரியமாக இருந்தது. நான் சொல்ல போகிறது உனக்கு நம்ப முடியாததாய் வேடிக்கையாக கூட இருக்கலாம். ஆனால் எல்லாம் உண்மை, வேதனை கலந்த உண்மை. வேதனைதான். மனசு என்று இருக்கிறவனுக்கு இது வேதனைதான். என்னடா கோபு இது, நீயா பேசுகிற? மனசு, வேதனை என்று உணர்ச்சிகளின் ஆழத்துக்கு போக உனக்கு தெரியுமா? உன்னாலே கூட இதெல்லாம் முடியுமா? கேள்விகளாகவே கேட்டு தீர்க்காதே மூர்த்தி. பதிலை முக்கியமாய் மஞ்சுவின் பிரச்சனைக்கு நான் தேட முயற்சி செய்கிறேன். எதிரே அமர்ந்திருக்கிற நண்பனை கடந்து தூரத்தில், ஆனால் தெளிவாய் மஞ்சுவின் ஏக்கம் நிறைந்த முகம் தெரிந்தது. அது ஒரு பிரச்சனையா? கோபுவை திணற வைத்த கேள்வியா? மேலே சொல்லு. பெயர் தேவையில்லை. அந்த ஊருக்கு நான் என் தொழில் முறையிலே போனேன். அங்கே எங்கள் கம்பெனி சரக்குகளுக்கு பெரிய ஆர்டர் கொடுக்குற வியாபாரி ஒருத்தர் இருந்தார். ஆனால் இந்த தடவை நான் போன சமயம் சரியில்லை. உடனே காரியம் முடியவில்லை. 2 நாட்கள் தங்கும்படியாக ஆகிவிட்டது. நான் எப்போது அந்த ஊருக்கு போனாலும் வழக்கமாய் ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட போவேன். அங்கே தங்குகிற அறை எதுவும் இல்லை. இருந்தாலும் பழக்கம் காரணமாய் அங்கே போனேன்.
அதனால் என்ன சார், மேலே ஒரு அறை இருக்கு, அதை ஒழிச்சு தரேன், தங்குங்க என்றார் அந்த ஹோட்டல் ஓனர். அன்றைய பொழுது போச்சு. பகல் வேளை சாப்பாட்டை மஞ்சுதான் போட்டாள். முதலில் அகஸ்மாத்தாய் நிமிர்ந்தபோது அவள் என் பார்வையில் தென்பட்டாள். நான் நினைத்தது, நம்பிக்கொண்டிருந்தது எல்லாம் வேறு என்னமோ. ஒரு கண நேரம் அதிர்ச்சியால் எனக்குள் புது புது நினைப்புகள் பொறியாய் விழுந்தன. அந்த ஹோட்டல் முதலாளிக்கு வயது 50க்கு மேலே ஆயிருக்கும். சில வேளைகளில் ஒருத்தரை பார்த்து நாம் செய்கிற பிரம்மை கலந்த முடிவு நிஜமாகவே ஆகிவிடுகிறதே. மஞ்சு அவருடைய இளைய மனைவியோ மகளோ இல்லை என்று ஒரு எண்ணம். கடைசியிலே அது உண்மையாகவே இருந்தது. பகல் பொழுது மெல்ல நகர்ந்து போயிற்று. மாலையில் ஊரை சுற்றிவிட்டு வந்து என் அறைக்குள் உட்கார்ந்தேன். கொஞ்ச நேரத்தில் அந்த ஹோட்டல் சிப்பந்தி ஓடி வந்தான். அவன் முகத்திலே கலவரம் படர்ந்திருந்தது. சார், அம்மா அப்படியே மயக்கம் போட்டு கட்டையா கிடக்குறாங்க, வந்து பாருங்க சார். ஓடிப்போய் அவளை நெருங்கி ஒரு பக்கமாய் சாய்ந்திருந்த முகத்தை என் கையாலேயே திருப்பி மூடி கிடந்த விழிகளை விலக்கி பார்த்தேன். சுவாசத்தின் மெல்லிய இழை அவனோடு நெஞ்சிலை சலனமாய் தெரிந்தது. அப்புறம் மூர்த்தி அவசரப்பட்டான். அது ஒரு தற்கொலை முயற்சி. ஒரு டாக்டரை அழைத்து வந்து முறிவு மருந்து கொடுத்த பிறகு மஞ்சு பிழைத்து கொண்டாள். நான் விஷயம் வெளியே பரவாமல் பார்த்து கொண்டேன். வேலைக்கார பையனுக்கு கூட தெரியாது. ஒரு வழியாய் அந்த இடத்தை விட்டு கிளம்பினால் போதும் என்றிருந்தது. 3ஆம் நாள் அவள் கிட்டத்தட்ட பழைய சாதாரண நிலைமைக்கு வந்து விட்டாள். இனிமேல் தற்கொலை முயற்சியில் இறங்கக்கூடாது என்று அவளிடம் வாக்குறுதி பெற்று கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தோடு அவளை கேட்டேன். அவள் விம்மி விம்மி அழ ஆரம்பித்து விட்டாள். அழுகையின் நடுவிலே தன் கதையை சொன்னாள். என்னிடம் தன்னோடு 4 அனுதாப வார்த்தைகளுக்கு பதிலாய் அவள் தன் அந்தரங்கங்களை எல்லாம் கொட்டி தீர்த்து விட்டாள். அவளை ஒரு முறை சாவிலே இருந்து காப்பாற்றிவிட்டு அப்படியே விட்டுவிட்டு வருவதிலே அர்த்தமே இல்லை என்பது புரிஞ்சுது. அதற்கு மேலே ஒரே ஒரு வழிதான் இருந்தது. அதையும் அவளிடம் சொன்னேன். எப்படியாவது இந்த இடத்தை விட்டு போய்விட வேண்டும் என்ற முடிவிலேதான் அவளும் இருந்தாள். அதற்கு மேலே எல்லாம் சுருக்கமாய் முடிஞ்சு போச்சு. மஞ்சு என்னோடு என்னை நம்பி வந்து விட்டாள். கோபு பெருமூச்சு விட்டு எழுந்து நின்றான். கோபு, மஞ்சு யார் என்று சொல்லவில்லையே. அந்த ஹோட்டல்காரருக்கு அவள். மூர்த்தி, அவளும் என்னை போலவே தான். அப்பாவும் இல்லை, அம்மாவும் இல்லை. அவர் ஏதோ தூரத்து உறவுக்காரர். வெறும் அனுதாபத்திலே மட்டும் அவர் அவளுக்கு சாப்பாடு போடலை. அவளை அவர் சொல்லும்போதே கோபு மன அதிர்ச்சியில் தன் பேச்சை முடிக்க முடியாமல் திணறினான். மூர்த்தியின் நெஞ்சிலும் அந்த முற்றுபெறாத வாக்கியம் அதிர்வாய் எதிரொலியாய் இருந்தது. ஆனால் அடுத்த கணமே கோபு சாதாரண நிலைக்கு வந்த வழியே திரும்பி நடக்க ஆரம்பித்தான். மஞ்சுவின் உயரமான தோற்றம், அந்த கண்கள், கன்னங்களில் வழியும் சுருள் சுருளான கேசம், அந்த பார்வை, அந்த ஏக்கம் எல்லாம் மறுபடியும் கண்முன் வந்து நின்றன. எத்தனை அனுபவங்கள் அப்படி அவள் முகத்தில் நிழலாய் நெஞ்சில் தைக்கும் சோகமாய் படிந்திருக்கின்றன. கோபு, உன் வழியிலே இது ஒரு விசித்திரமான சம்பவம்தான். ஆனால் வறட்சியாய் சிரித்துவிட்டு கோபு சொன்னான். மஞ்சுவிடம் எனக்கு ஏற்பட்டது அனுதாபம் மட்டும்தான். அவளுடைய பெண்மையோ அல்லது அழகோ அதற்கு காரணமில்லை. கோபு சென்னைக்கு போய் 1 வாரம் ஆகிவிட்டது. எதிர்வரிசையில் காலியாய் கிடந்த வீட்டை ஒழித்து சுத்தம் செய்தாகிவிட்டது. மஞ்சுவின் தனி வாழ்வுக்கு தேவையான மிக அவசியமான சாமான்கள் எல்லாம் கோபுவே வாங்கி வந்திருந்தான். எல்லாவற்றையும் அங்கே கொண்டு போயும் வைத்தாகிவிட்டது. ஆனால் அவள் மட்டும் இன்னும் அங்கே குடி போகவில்லை. 10 நாட்கள் இங்கே எனக்கு துணையாயிருக்கட்டுமே என்று சொல்லி அவளை தங்க வைத்து விட்டாள் மூர்த்தியின் தாயார். முதல் 4-5 நாட்கள் அவளுக்கு அந்த இடம் அந்நியமாயிருந்தது. ஆனால் அதற்கு பிறகு தான் அந்த இடத்துக்கு புதியவள் என்ற நினைப்பே பார்க்கிறவர்கள் உணராதபடி செய்துவிட்டாள் மஞ்சு. மூர்த்தியின் பார்வையில் எப்பொழுதாவது ஒரு வினாடி அவள் உருவம் தட்டுப்படும். வெளி தோற்றத்தில் அவள் உருவம் மாறிக்கொண்டு வருகிறாள் என்பதை அவன் கண்டான். ஆனால் அவள் மனம், எனக்கு ஏன் இந்த கவலை? கோபு அவளை எங்கோ சந்தித்தான். அவளுக்கு தன் வாழ்வில் இடம் கொடுக்க தீர்மானித்து விட்டான். இன்னும் சில மாதங்களில் இவளை அழைத்து செல்ல போகிறான் என்று தனக்குள் சொல்லிக் கொள்வான் மூர்த்தி. ஆனால் அவளை காணாத வேளைகளில்தான் இந்த கதியின் அவனது நினைவோட்டம் செல்லும். மீண்டும் அவளை பார்த்து விட்டால் அவளை அறியாமல் அவளுடைய முகத்தில் அந்த ஏக்கத்தையோ அல்லது அந்த ஏக்கம் மறைந்து அதற்கு பதிலாக பரவி கிடக்கும் நிம்மதியையோ தேட முயலும். ஒரு நாள் மாலை முகம் கழுவ கிணற்றடிக்கு போனாள் மூர்த்தி.
புறக்கடை படிக்கட்டை விட்டு இறங்கியதும் தோட்டத்து முகப்பு கிணற்றடியில் மஞ்சு நின்று கொண்டிருந்தாள். ராட்டினத்துக்காக நிறுத்தியிருந்த கருங்கல் தூணில் சாய்ந்து அசைவே இல்லாமல் நின்றான் அவன். நேராக தொலைதூரத்துக்கு ஓடியிருந்தது அவனது பார்வை. ஆனால் அவள் எதையும் காணாமல் வெறும் சூன்யமான பார்வையோடுதான் நின்றாள் என்பது தெளிவாக தெரிந்தது. அவன் தன்னையே பார்த்தபடி சிறிது தூரத்தில் நிற்பது அவளுக்கு தெரியவில்லை. தன்னுடைய பழைய நினைவுகளிலோ பொய்யான கனவுகளின் கற்பனையிலோ லயித்தவள் போல் இருந்தாள். சில நிமிஷங்களில் அவள் அந்த அசைவற்ற நிலையிலிருந்து விடுபட்ட போது அவள் நெஞ்சம் விம்மி தணிந்தது. அவளுடைய இமைகள் படபடத்தன. கண்களில் நீர் ததும்பி கன்னங்களில் கோடாய் இறங்கிற்று. அவள் தன்னையே தேற்றிக்கொள்ள யாதொரு முயற்சியும் செய்யாமல் விம்மினாள். அந்த முகத்தில் அந்த ஏக்கம் இப்பொழுது கனமாய் படிந்திருந்தது. மஞ்சு வாய்விட்டு அழைத்த பிறகுதான் அவன் அவளுடைய அந்தரங்கமான அந்த வினாடியில் தான் குறுக்கிட்டிருக்க கூடாதோ என நினைத்து பார்த்து தடுமாறினான். அதுவும் உணர்ச்சி வேகத்தில் அவளுடைய பெயரை சொல்லி அழைத்து விட்டது அவனுக்கு என்னவோ போலாகிவிட்டது. முகத்தை துடைத்து கொண்டு அவசரமாய் திரும்பினாள் அவள். என்னை மன்னிக்கணும், தவறுதலா நான் இல்லை நான் சின்னவள், ரொம்ப ரொம்ப சாதாரணமானவள். எதற்காக அவள் இப்படி பேசுகிறாள் என்று புரியவில்லை. ஒன்றும் புரியாத குழப்பத்தோடு அவளை பார்த்தான். இன்னமும் ஏன் கண்ணீர் விடணும்? இதை மாற்றதானே இத்தனை முயற்சியும் செய்தான் கோபு. அவள் தீர்க்கமாய் சுவாசத்தை உள்ளுக்கு எடுத்து கொண்டாள். எனக்கே தெரியவில்லை, பழசையெல்லாம் மறந்து விடணும் என்றே நினைக்கிறேன். அதுதான் இப்படி அழுகையா வருது. இதுக்கு மேலே என்னால் எந்த காரணத்தையும் சொல்ல முடியவில்லை. அது போகட்டும், உங்கள் சிநேகிதர் அப்புறம் தபால் போட்டாரா? கோபுவா? போய் சேர்ந்ததும் 2 வரி எழுதினானே, அவ்வளவுதான். எப்பொழுதுமே அவன் சுபாவம் அது. நினைத்து கொண்டால் பக்கம் பக்கமாக எழுதுவான். இல்லாவிட்டால் பல நாட்கள் ஒரே மௌனம்தான். நீங்கள் அவருக்கு எழுத போறீங்களா? எழுதணும். எழுதினா இப்போ நீங்கள் பார்த்ததை எழுத வேண்டாம். மஞ்சு சாதாரணமாக இருக்கிறாள் என்று எழுதுங்கள் போதும். அவன் சரி என்று தலையசைத்தான். அடுத்த நாளே மஞ்சு அந்த தனி வீட்டுக்கு புறப்பட்டு விட்டாள். 10 நாட்கள் கழிந்து விட்டன. அவன் வெளித்தாழ்வாரத்தில் செய்தித்தாளுடன் உட்கார்ந்திருந்தான். தெருவோடு வந்த பால்காரி, தம்பி தம்பி என்று அவனை அழைத்தாள். அம்மா இல்லையா தம்பி? இல்லையே. புதுசாக நம்ம வீட்டுக்கு குடி வந்திருக்காங்களே, அந்த அம்மா தலைவலி மருந்து இருந்தா கேட்டாங்க. அவன் உள்ளே போய் மருந்து பாட்டிலை தேடினான். அது காலியாய் கிடந்தது. மருந்தே இல்லை, தீர்ந்து போச்சு என்றான். சரி, நான் சொல்லிடுறேன். மறுபடியும் செய்தித்தாளை புரட்ட ஆரம்பித்த போது அவனுக்கு ஒரு எண்ணம் தோன்றியது. சைக்கிளை எடுத்துக்கொண்டு சாலை கடைக்கு போய் தலைவலி தைலமும் மாத்திரையும் வாங்கி வந்தான். வீட்டில் அவன் தாயார் இல்லை. நேற்றே தன் அண்ணனை பார்த்து வர பிறந்த ஊருக்கு போய்விட்டாள். அதனால் அவனே மஞ்சுவை பார்க்க போனான். அவள் கண்களை மூடிக்கொண்டு படுத்திருந்தாள். மஞ்சு மஞ்சு. கிட்ட நெருங்கியதும் ஜுரவேகம் அனலாய் வீசிற்று. மெதுவாய் முணங்கிக் கொண்டே திரும்பினாள். நீங்களா? வெறும் தலைவலி என்றுதானே பால்காரி சொல்லிவிட்டு போனாள். அப்போ தலையெல்லாம் ரொம்ப பாரமா வலியாத்தான் இருந்தது. கொஞ்ச நேரத்தில் காய்ச்சல் வந்துடுத்து. படுத்துட்டேன். அவள் எழுந்து உட்கார முயன்றாள். முடியவில்லை. நிதானமில்லாமல் சாய போனவளை மூர்த்தி தாங்கி பிடித்து கொண்டு படுக்க வைத்தான். அப்படியே இரு, இதோ வந்துவிட்டேன் என்று சொல்லிவிட்டு சமையலறையை நோக்கி சென்றான். கரி அடுப்பில் வெந்நீர் ஓசையிட்டு கொண்டிருந்தது. பக்கத்தில் பால் சொம்பு. அவன் அவசரமாய் காப்பி தயாரித்தான். மாத்திரையை விழுங்கி கொஞ்சம் காப்பியும் குடித்ததும் அவள் உடம்பில் வியர்த்து விட்டது. இப்போ எப்படி இருக்கு? கொஞ்சம் தேவலை. தலைதான் ஒரே பாரமா கணக்குது. தைலம் தடவி விடட்டுமா? அதெல்லாம் வேண்டாம். ஜுரத்திலும் அவள் உடல் மெதுவாய் நெளிந்தது. சிரமம் கொடுக்கறதே என் பிழைப்பாய் போச்சு. அங்கே உங்கள் சிநேகிதர் 3 நாள் பாடுபட்டு என்னை பிழைக்க வச்சார். இங்கே வந்து உங்களை கஷ்டப்பட வைக்கிறேன். நான் பிறந்த வேலை. என் ஜென்மம் இப்படியே ஆயிடுத்து. சிரமம் என்ன இதில்? அவள் நெற்றியை தொட்டு பார்த்தான். இப்பொழுது ஜுரம் இல்லை. ஜுரம் இல்லை, பகல் பொழுது போகட்டும். மாலையிலே டாக்டரை அழைத்து வந்து காட்டலாம். அதெல்லாம் வேண்டாம். இது தன்னாலே சரியாய் போயிடும். வெளியிலே 4 பேருக்கு தெரியவே வேண்டாம். அவன் மௌனமாய் சிறிது நேரம் உட்கார்ந்திருந்தான். உங்களுக்கு நாழி ஆகலையா? ஒரு வேளையும் இல்லை. அம்மா கூட ஊரில் இல்லை. எங்கே போயிருக்காங்க? மாமா வீட்டுக்கு.
மாமா மகளைத்தான் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க போறீங்களாமே? யார் சொன்னது? உங்கள் அம்மா தான். அம்மாவுக்கு வேற வேலை இல்லை. ஏன், அந்த பொண்ணு ரொம்ப அழகா இருக்குமாமே, நல்லா பாடுமா? ஆமாம். அப்போ கல்யாணத்தை முடிச்சிட வேண்டியதானே? அதுக்கு என்ன இப்போ அவசரம்? தொண்டையை கனைத்து கொண்டு உலர்ந்து போன உதடுகளை மீண்டும் ஈரமாக்கி கொண்டு, நான் ரொம்ப பேசிட்டேனோ என்று கேட்டாள் மஞ்சு. ஆமாம், நெஞ்சு உலர்ந்து போகும். அப்புறமா பேசிக்கலாமே. அதுக்கு சொல்லலை, உங்கள் சொந்த விஷயமெல்லாம் பேசிட்டேன். எல்லாம் அம்மா உனக்கு சொன்னது தானே. இருந்தாலும் நான் யாரோ எங்கிருந்தோ வந்தவள், 10-15 நாளைக்கு முன்னாடி உங்கள் ஊருக்கு எதிர்பார்க்காம வந்தவள். ஓ, இங்கே வந்தது முதலே திடீர்னு ஊமையாய் போயிட்ட மாதிரி இருக்கு. உங்கள் சிநேகிதர் என்னை ஊமையா பண்ணி வச்சுட்டு போயிட்டாரோன்னு தோணுது. அதுதான் நிறைய பேசிட்டையாக்கும். அவள் ஜுர வாட்டத்தினிடையே ஒரு முறை முகமலர்ச்சியை காட்ட முயன்று முடியாமல் போய் கடைசியில் இருமினாள். திடீரென்று தன் தாயிடமிருந்து இப்படி ஒரு கேள்வி வரும் என்று மூர்த்தி எதிர்பார்க்கவே இல்லை. ஏண்டா, உன்னோட அருமை சிநேகிதன் கிட்ட இருந்து தபால் எதுவும் வரவே இல்லையா? இல்லையே அம்மா. ஒரு ஜாகை பார்த்து அந்த பெண்ணை அழைச்சிட்டு போக சொல் வேண்டாமா? அதுதான் இப்போ பார்க்குற வேளையிலே சாத்தியப்படாது என்று அவன் சொன்னானே. ஆமாம், அவனுக்கு எப்போது சாத்தியப்பட போகுதோ? இது என்ன பேச்சுமா? அது எப்படியாவது போகட்டும். நீ இனிமே அங்கே அதிகமாக போகவே வேணாம். ஏன், போனா என்ன? ஏன்னா அவள் வயசு பொண்ணு. அதனாலே ஊரில் 4 பேர் பேசுவாங்க. அதற்கு பிறகு பல நாட்கள் வரை அவன் மஞ்சு குடியிருந்த வீட்டு பக்கம் போகவே இல்லை. அவளுக்கு தேவையான சாமான்களை அவ்வப்போது வாங்கி வந்து கொடுக்கும்படி ஒரு ஆளை ஏற்பாடு செய்திருந்தான். அவன் கொண்டு வரும் செய்திகளோடு சரி. அவள் தன்னை பற்றி என்ன நினைப்பாளோ என்ற எண்ணம் தோன்றும். போய் பார்த்துவிட்டு 2 வார்த்தைகளாவது பேசிவிட்டு வரலாமா என்ற ஆசை எழும். ஆனால் அவன் கஷ்டப்பட்டு அடக்கி கொள்வான். அவள் ஒரு வயசு பொண்ணு. தாயின் இந்த வார்த்தைகளை கேட்டா அவன் மஞ்சுவை சந்திக்காமல் இருக்கிறான். ஒரு முன்னிரவு. மூர்த்தி பக்கத்து ஊருக்கு போய்விட்டு திரும்பிக் கொண்டிருந்தான். திடீரென்று வானில் மேகங்கள் வந்து வளைந்து கொண்டன. அவன் தெருவுக்குள் நுழையும் போது படபடவென்று தூறல் விழ ஆரம்பித்து விட்டது. வேகமாய் நடந்தான். எதிர்வரிசையில் அந்த 4வது வீடு வந்துவிட்டது. வெளி தாழ்வாரத்தில் ஒதுங்கி கொண்டான் மூர்த்தி. இப்பொழுது கனமழை அசுர வேகத்தில் பிடித்து கொண்டு விட்டது. சோவென்று அதன் இரைச்சலில் ஊர் ஒடுங்கி போய்விட்டது. காலெல்லாம் சாரல். மேலே நகர்ந்து கதவருகில் சென்றான். இடுக்கு வழியே வீட்டுக்குள் இருந்து வெளிச்சம் தெரிந்தது. மஞ்சு இன்னும் தூங்கியிருக்க மாட்டாள். கொட்ட கொட்ட விழித்தபடியே மழை பெய்வதை வேடிக்கை பார்த்து கொண்டு அவள் உட்கார்ந்திருக்கலாம். அவன் மெல்ல கதவை தட்டினான். யாரது? மஞ்சு. கையில் விளக்குடன் வந்து கதவை திறந்தாள். முகத்தில் திகைப்போடு. மழையிலே நனைஞ்சிட்டீங்களா? இல்லை, மழை வழுக்கிறதுக்கு முன்னாலேயே வந்து ஒதுங்கிவிட்டேன். உள்ளே வாங்க. திறந்த கதவு வழியே சாரல் புகுந்து சுழித்தது. அவள் கதவை அடைத்து மூடினாள். இருவரும் உள்ளே வந்தார்கள். நல்ல காலம், இன்னைக்கு மழை வந்தது. ஏன், அதுதான் உங்களை இங்கே கொண்டு வந்து விட்டது. இல்லை, எனக்கு ஒழிவே இல்லை. நீங்கள் வரமாட்டீங்களான்னு ஒரு சமயம் நினச்சிப்பேன். அப்புறம் இது என்ன பைத்தியக்கார நினைப்புன்னு தோணும். ஏன், நான் யார் அப்படி நினைக்க? நீ நீ அவள் ஒரு நாள் கோபுவால் சந்திக்கப்பட்டு இங்கே அழைத்து வரப்பட்டவள். கோபுவுக்கு பதிலாய் இவன் மஞ்சுவை சந்தித்திருந்தாள். மூர்த்திக்கு நினைப்பே சுட்டது. உடலெங்கும் அனல் ஓடியது. அவளை நிமிர்ந்து பார்த்தான். தூணில் சாய்ந்தபடி நின்றிருந்தாள் அவள். கோபு தபால் ஏதாவது எழுதினாரா? இல்லை. இல்லையா? அவர் எழுத மாட்டார். மாசம் பணம் வருது, அவ்வளவுதான். போகிற போதே சொல்லிவிட்டார், நான் தபாலை எழுத மாட்டேன் அப்படின்னு. ஏன் அப்படி? அப்படித்தான் இருப்பாராம். இருக்கணுமாம். அவன் எப்போதுமே இது மாதிரி ஏதாவது மாறுபாடாகவே பேசுவான், செய்வான். இல்லை, அவர் சொன்னார், நானும் சம்மதிச்சேன். இந்த பைத்தியக்காரத்தனத்துக்கா? திடீரென்று அவர் அவர் ரொம்ப உயர்ந்தவர், நான் அவருக்கு தகுந்தவள் இல்லை என்று சொல்லும்போது அவளுக்கு நெஞ்சை அடைத்தது. அவரோட முதல் பார்வையே முதல் பேச்சே அவர்தான் எத்தனை நல்லவர் என்கிறதை சொல்லிவிட்டது. அப்புறம் ஒவ்வொரு நிமிஷமும் அவர் மேலே மேலே உயர்ந்து போய்கொண்டே இருக்கிறார். 6 மாதம் உன்னை பார்க்க மாட்டேன், உனக்கு
தபால் கூட எழுத மாட்டேன். அப்போதுதான் நீ என்னை நம்பி வந்தது நிஜம். எனக்கு உன்னோட நம்பிக்கையை பெற்று கொள்ள தகுதி இருக்கும். இப்படி சொல்லிவிட்டு போனார். அந்த பேச்சு முழுக்க எனக்கு புரியலை. ஆனால் அவரோட நல்ல மனசு தான் எனக்கு புரிஞ்சுது. அப்படியானால் அவன் சொன்னது எவ்வளவு பெரிய உண்மை? என்ன சொன்னார் அவர்? கோபு உன்னோட உருவத்தை பார்த்து ஆசைப்படவில்லையாம். உன்னோட சங்கடமான வாழ்க்கையை பார்த்துதான் அனுதாபப்பட்டானாம். இப்பவும் எனக்கு சங்கடமாக இருக்கு. அவர் சாதாரணமானவராய் உண்மையை சொல்லிவிடட்டுமா? இந்த உடம்பை ஆசைப்படுகிறவராய் இருந்தால் எனக்கும் கொஞ்சம் நிம்மதி இருக்கும். விளக்கொளியில் மிக சமீபத்தில் தெரிந்த அவளை ஆழ்ந்து நோக்கினான் மூர்த்தி. அவன் பார்வை தீவிரம் கொண்டபோது அதை கவனிக்காமல் அசையாமல் நின்றாள் மஞ்சு. என்னாலே அது முடியும்னு தோணலை. அவரோட மனைவியாய் ஒரு நாள் வாழ முடியும்னு எனக்கு நம்பிக்கை ஏற்படவே மாட்டேங்குது. மழையின் வேகம் இப்போது அடங்கிவிட்டது. மஞ்சு? பதில் இல்லை. மழை விட்டு போச்சு. ஆமாம், நான் வீட்டுக்கு போயிடலாம் என்று பார்க்கிறேன். இந்த மழைக்காகத்தான் இங்கே வந்தீங்க. சரி போங்க, ஒன்று மட்டும் சொல்லிவிட்டு போங்க. என்னை உங்களுக்கு புரியுதா? என்னோட நிலைமையை உங்களாலே புரிஞ்சுக்க முடியுதா? கிட்டத்தில் அவள் அவ்வளவு பக்கத்திலே. ஒரு கால் அது நடக்காமல் போயிடலாம். ஏன்? அதுதான் சொன்னேனே, நான் அவருக்கு ஏற்றவள் இல்லை. இந்த ஜென்மத்தில் அப்படிப்பட்டவரை அடைய பாக்கியம் செய்யவில்லை. இதற்கு என்ன பதில் சொல்ல முடியும்? போலியாய் சாதாரணமாய் சில வார்த்தைகளை பேசுவதில் அர்த்தம் இருக்கிறதா? அவன் எண்ணி பார்த்தான். இடைக்கழி. வரேன் மஞ்சு, வாங்க. கதவை திறக்கிறான். காற்று சுழிப்போடு உள்ளே உள்ளே புகுந்து வருகிறது. விளக்கொளியில் ஒரு நடுக்கம். கொஞ்ச நேரம் இடைக்கழி இருள்கிறது. அவன் நிலையில் கையை வைத்து கழியை நிதானிக்க முயல்கிறான். ஆனால் நடுவில் அவளுடைய கை தட்டுப்படுகிறது. அவன் தோள் அருகே வெண்மையான சுவாசம். மீண்டும் ஒரு தடவை தயக்கத்தோடு அவன் கேட்கிறான், வரட்டுமா மஞ்சு? ஐயோ, இனிமேல் வராதீங்க. நீங்கள் வந்தால் நான் என்னலாமோ பேசுகிறேன். இல்லை மஞ்சு, வரமாட்டேன். அம்மா சொல்கிறதை கேளுங்க. சீக்கிரமாக கல்யாணத்தை பண்ணி கொள்ளுங்க. பதில் சொல்லாமல் அவன் வெளியேறினான். மறுபடி ஒரு சந்திப்பு நிகழ வேண்டாம், நிகழக்கூடாது என்ற முடிவில் அவன் தீவிரமாக இருந்தான். ஒவ்வொரு நாளாய் மெதுவாய் நகர்ந்தன. கோபு வருவதாய் சொல்லியிருந்த கெடுவும் கடந்துவிட்டது. அவன் எப்போது வருவான்? உங்களை கடைசியாக ஒரு முறை சந்திச்சு பேசணும். தயவு செய்து ஒரு நாள் வருவீங்களா மஞ்சு? மூர்த்தி தன் மேஜையின் மேல் குவிந்து கிடந்த புத்தகங்களை எல்லாம் எடுத்து அடுக்கும்போது அடியில் 4 மடிக்கப்பட்ட ஒரு துண்டு காகிதம் கிடந்தது. எப்போது இதை எழுதியிருப்பாள் என்று புரியவில்லை. எப்படி இது என் மேஜைக்கு வந்திருக்கும் என்றும் புரியவில்லை. அவன் வீட்டில் இல்லாத நேரத்தில் அவளே இங்கே வந்திருக்கலாம். இதை அவன் பார்வைக்காக மேஜை மீது வைத்துவிட்டு போயிருக்க வேண்டும். ஒரு வகையாய் தீர்மானித்து கொண்டான் அவன். அவனுடைய உறுதி, அவன் தீவிரமாய் செய்து கொண்டிருந்த முடிவு மெதுவாய் தளர்ந்து போக தொடங்கியது. உடனே அவளை போய் பார்க்கும் எண்ணம் அவசரமும் படபடப்புமாய் அவனுள் இறங்கியது. அப்போது அவள் தாழ்வாரத்து தூணில் சாய்ந்தவாறு நின்றிருந்தாள். உணர்ச்சிகள் பரவி நின்ற முகம் அவன் பக்கம் திரும்பியதும் மெதுவாய் நடுங்கியது. மஞ்சு? பதில் இல்லை. மஞ்சு, ஏன்? என்னை நீ எதிர்பார்க்கவில்லையா? அப்படி சொல்லாதீங்க. பின்ன நீங்கள் வந்ததும் நான் அசையாமல் நிற்கிறேன் என்று தானே கேட்குறீங்க? இல்லை மஞ்சு, மறுபடியும் என்னை நீ வரக்கூடாது என்று சொன்ன. ஆனால் நான் வந்துட்டேன். அவள் நிமிர்ந்து ஒரு மெல்லிய நகையோடிய முகத்தோடு அவனை பார்த்தாள். ஏன் வந்தேன் தெரியுமா? அதெல்லாம் நான் கேட்கவில்லையே. ஒரு நெட்டுயிர்ப்பு. பிறகு அவள் சிரித்தாள். எங்கேயோ கிடந்த என்னை சந்திக்க அவர் ஏன் வந்தார்? அவரை நம்பி அவர் பின்னாலேயே நான் ஏன் வந்தேன்? இந்த கேள்விக்கெல்லாம் என்ன பதில் சொல்ல முடியும்? கோபு வந்தது தற்செயலாய். நீ நீ நான் வந்திருக்க மாட்டேன். அவர் என்னை பிழைக்க வச்சிருக்காட்டா. அப்படி பார்த்தால் நீ வந்ததுக்கும் காரணம் இருக்கு. நீ வாழணும் என்று அவன் விரும்பினான். உனக்கும் அந்த ஆசை இல்லாட்டா நம்பிக்கை இருந்தது. உயிர் வாழணும் என்கிற ஆசை யாருக்குத்தான் இல்லை? செத்து போயிடணும் என்று அவசரமாய் ஒரு வினாடியிலே முடிவு பண்ணினேன். ஆனால் அவர் என்னை பிழைக்க வச்சதும் சாவு பயங்கரமாய் தோணுச்சு. வாழணும் என்கிற ஆசையும் பலமாக ஏற்பட்டது. இப்போ நினச்சி பார்க்குறேன், ஆசை இருந்தால் போதாது, தகுதியும் இருக்கணும்.
கோபு உன்னை அப்படி நினைக்கலையே. என்னை அப்படி நினைக்க வைத்து விட்டார். அவர் பேரில் நான் குறை சொல்லவில்லை. என்னை நானே நினைச்சு பார்த்தாள். அவன் எப்போ வருகிறான்? அதற்கு அவள் பதில் சொல்லவில்லை. ஆனால் அவள் வேறொரு கேள்வி கேட்டாள். அன்னைக்கு அவருக்கு பதிலா உங்களை நான் சந்தித்திருந்தாள்? மூர்த்தி திடுக்கிட்டு போனான். சென்ற முறை அவன் மஞ்சுவை பார்த்தபோது தனக்குள் அவன் அதே கேள்வியை கேட்டுக்கொண்டான். இப்பொழுது அவளே அதை வாய்விட்டு கேட்கிறாள். ஏன் பதிலே காணோம்? உண்மையை சொல்லட்டுமா மஞ்சு? கோபுவை போல் உன்னை அழைத்து வந்து உறுதியோடு உன்னை தனியா இப்படி விட்டு விட்டு இதெல்லாம் என்னாலே முடியாது. நான் சாதாரணமானவன். வானில் நட்சத்திரங்கள் பளிச்சிடத் தொடங்கிவிட்டன. இன்னும் விளக்கேற்றப்படவில்லை. முற்றத்தில் அந்தி பொழுதுக்கு ஏற்பட்ட மனமயக்கம். கடைசியில் அவர் நாளைக்கு வருகிறாராம் என்றாள் மஞ்சு. முதலில் இதை நீ சொல்லவில்லையே. என் பிசகுதான். எல்லாமே என்னோட குறைதான். என் குற்றம்தான். மூர்த்தியின் நெஞ்சில் சுருக்கென்றது. கோபு நாளைக்கு வருகிறான். எல்லாமே என் குறைதான். வீட்டுக்கு வந்து இரவில் வெகு நேரம் வரையில் இருளில் ஆழ்ந்து போன தெருவில் ஜன்னல் வழியே அந்த வீட்டையே பார்த்து கொண்டு நின்றான். அது எப்படி நிகழ்ந்தது? யாருடைய குற்றம் அல்லது பலவீனம்? மஞ்சுவை தான் சந்திக்காமலே இருந்திருந்தால் என்ன நிகழ்ந்திருக்கும் என்று இப்பொழுது அவன் தெளிவாக புரிந்து கொண்டு விட்டான். அதற்கு பிறகு அந்த ஜன்னல் கதவுகள் ஒரு வாரம் திறக்கப்படாமல் மூடி கிடந்தன. எல்லாம் முடிஞ்சு போச்சு. முற்றத்து சாய்வு நாற்காலியில் வந்து உட்கார்ந்திருந்தான் கோபு. அவன் எதிரில் அந்த வெற்று கூடத்தை ஒரு தடவை ஓய்ந்த பார்வையால் நோக்கிவிட்டு திரும்பிய மூர்த்தி பதில் எதுவும் சொல்லாமல் அமர்ந்திருந்தான். ஆமாம், எல்லாம் முடிந்து போய்விட்டது. ஆனால் தீர்க்கப்படாமல் முடிந்து போயிற்று. மூர்த்தி நெட்டுயிருப்பு அடக்கி கொண்டான். கோபுவின் லட்சியத்தாலும் மூர்த்தியின் பலவீனத்தாலும் தீர்க்க முடியாத மஞ்சு என்ற சமூக அந்தஸ்தை இழந்து விட்டவளின் வாழ்க்கை என்னும் பிரச்சனை தற்செயலாய் நிகழ்ந்த மரணத்தால் முடித்து வைக்கப்பட்டது. இதோட இந்த கதை முடிந்தது நண்பர்களே. இந்த கதையில் கோபு ஒரு பெண்ணை கூப்பிட்டுட்டு வராரு. ஆனாலும் அவங்களுடைய வாழ்க்கை ஒரே வீட்டில் ஒன்றாக வாழப்படலை. ஆனால் இந்த பொண்ணுக்கு ஏதோ உடம்புல இருந்தது தெரிஞ்சதோ என்னவோ தெரியலை. மூர்த்தி கிட்ட அவங்க அப்படி ஆசைப்படுறாங்க. ஆனாலும் மூர்த்தியால் எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது. எந்த ஒரு முடிவையும் எடுக்க முடியாது. கடைசியில் அந்த பெண்ணோட வாழ்க்கை ஆசை லட்சியம் வாழ்வுன்னு எதையுமே முழுமையாக பெறாமல் போய் சேர்ந்துட்டாங்க. இந்த கதையை பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. மீண்டும் அடுத்த கதையில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.